ஹரே கிருஷ்ணா. பாகவதம் 8வது அத்தியாயம் பதம் 13. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்மா ஓம் இத்யேகாட்சரம் பிரம்மா ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்மா ஓம் இத்யேகாட்சரம் பிரம்மா ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்மா ஓம் இத்யேகாட்சரம் பிரம்மா व्याहरन् मामनुस्मरन् व्याहरन् माम् अनुस्मरन् व्याहरन् मामनुस्मरन् व्याहरन् माम् अनुस्मरन् व्याहरन् मामनुस्मरन् व्याहरन् माम् अनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहम् ययादि त्यजन् देहम् यः प्रयाति त्यजन् देहम् ययादि त्यजन् देहम् यः प्रयाति त्यजन् देहम् ययाति त्यजन् देहम् स याति परमां गतिम् 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 ओम इत्येकाक्षरं ब्रह्म एकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहम् यः प्रयाति त्यजन् देहम् स याति परमां गतिम् स याति परमां गतिम्. हरि बोल. सुगुणा माताजी வாசிக்கிறீங்களா? माताजी. ओम इत्येकाक्षरं ब्रह्म व्याहरन् माम् अनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहम् स याति परमां गतिम्. थैंक यू माताजी. हरि बोल. हरे कृष्ण. ஷேர் பண்ற ஐடிக்கு श्री चैतन्य प्रभु ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம். சுதாபாஸ்கரன் மாதாஜி நீங்க வாசிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ சைதன்ய பிரபு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிரம்மதேவர் முதலான தேவர்கள் அவருக்கு ஆராத்தி செய்கிறார்கள். ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு பாடிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. கி பபுஷி யாச்சே கௌராச்சா ரத்னா சிம்ஹசானி ஆரதி கோரேனா பிரம்மா ஆதி தேவகானி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை நமः. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய வேதாந்த சுவாமி நமஸ்தே சரஸ்வதே
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त हरे कृष्ण हरे कृष्ण हरे 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 राम राम हरे हरे कृष्णा இப்போ நம்ம என்ன 8வது சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அதாவது எப்படி பகவானோட பரத்தை நம்ம அடையிறது, இதைதான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பகவான் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா 8.13ல பகவான் அடுத்து என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுனா என்ன வந்து நீங்க சேரலாம் அப்படின்னு ஈஸி வழியால சொல்லி தர்றாங்க. முதல்ல நிறைய யோக பயிற்சிகள், அஷ்டாங்க யோகம், அந்த யோகம், இந்த யோகம் நிறைய படிச்சோம். நம்ம இந்த சாப்டர்ல பகவான் வந்து எப்படி நம்ம அவரை அடையிறதுங்கிறத ஈஸியா நமக்கு சொல்லி தர்றாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே. இப்ப யாரு டிரான்ஸ்லேஷன் படிக்கணும் இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா. மினிதா படிங்க. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படி. இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் எனும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சூப்பர். இங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இதுவரை நேரத்துக்கெல்லாம் ஏதோ யோகா எதெல்லாம தியானம் பண்றாங்க, அதை பண்றாங்கன்னு படிச்சோம். ஆனா இங்க ஒரு சின்ன வார்த்தை சொல்றாங்க. அதாவது ஓம்னு உள்ள மந்திரத்தை நீங்க சொன்னா என்ன செய்யலாம், நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை என்ன செய்யலாம், அடையலாம்னு சொல்லாங்க. கோலோக வைகுண்டம்னு சொல்லல, ஆன்மீக கிரகங்களை அடையலாம். அப்ப இந்த ஓம்னா என்ன? எல்லா இடமுமே நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் ஸ்லோகா சொல்லும் போது எல்லாரும் ஓம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிறைய எண்ணங்கள் அது இது பார்க்கும்போது ஓம்னு ஒன்று கேட்காமலே எந்த இடத்துலயுமே நம்மளால இருக்க முடியாது. அப்போ ஓம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓம், அதாவது அதை 3ஆ பிரிக்கலாம். ஆ பிளஸ் ஊ பிளஸ் இம்முன்னு பிரிப்போம். ஆன்னா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பகவானோட அந்த படைப்பு சக்தி. ஆன்னா இங்க இது பகவானோட படைப்பு சக்தி. ஊன்னா என்னன்னா, அவர் தான் பாதுகாக்கிறது, அவர் தான் பராமரிக்கிறது. ஊக்கு மீனிங் என்னன்னா பாதுகாப்பு, பராமரிப்பு இங்க வேதங்கள். இம்முன்னா என்னன்னா, திரும்ப எல்லாமே பகவானுடைய என்ன செய்யுது, திரும்பி போகுது, எல்லாம் பகவான சேனல். இதுதான் அந்த ஓமோட மீனிங். ஆனா மந்திரம் இங்க ஓம்னு ஒரு மந்திரத்தை, மந்திரம்னா என்னது, மண்ணுன்னா மனது, திரான்னா என்னது, மந்திரா திரான்னா அது ஒரு டூல்ஸ். அதாவது நம்ம வந்து அந்த மனதை சரியான வழியில கொண்டு நடத்துறதுக்குள்ள ஒரு டூல்ஸ், அதாவது மனசு அலைபாயாம விடுறதுக்குள்ள ஒரு டூல் தான் மந்திரம்னா. இங்க ஓம்னா என்னன்னா, என்ன வேதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, வேதங்கள்லயே மிக புனிதமான ஒரு பிரணவ மந்திரம் தான் இந்த ஓம். வேதங்கள்ல மிக புனிதமா இருக்கக்கூடிய ஒரு பிரணவ மந்திரம் தான் ஓம். அதாவது எதை செய்தாலும் எல்லாருமே ஓம்ல தான் தொடங்குறாங்க. இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஓம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஓம் என்னமோ தூள் என்னமோ சொன்னீங்களா, அது என்ன வார்த்தை அர்த்தம் மாதாஜி? அது என்ன இங்கிலீஷ்ல? அதாவது மந்த்ரா, மந்த்ரான்னா மண்ணுன்னா மனசு, திரான்னா கருவி. நம்ம மனச வந்து நல்ல வழியில கொண்டு ஒரு வழியை படுத்துறதுக்குள்ள ஒரு கருவிதான் மந்திரங்கள். ஓகே ஓகே மாதாஜி. டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா நம்ம இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஓம்ங்கிறது பகவானோட ஒரு அருவ ஒலிதான். அதாவது நமக்கு பகவானோட நம்ம வந்து பக்தர்களுக்கு பகவானோட எல்லா அந்த உருவங்களும் தெரியும், அவரோட லீலைகள், அவதாரங்கள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். பகவான்னு நினைச்ச உடனேயே நமக்கு ஒரு உருவங்கள் எல்லாமே, அவரோட எல்லா உருவமும் நமக்கு ஞாபகம் வருது. ஆனா சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உருவம் இல்லை அப்படின்னு அருவவாதிகள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அருவ ஒலி அப்படி இல்லாம இருக்கக்கூடிய, பகவானே இல்லாம இருந்தா, பகவானை நம்ம பாக்காட்டி கூட அவரோட அந்த ஒலி தான் அந்த ஓம். அந்த ஓம்ங்கிறதுக்கும் பிரம்மன் என்கிறதுக்கும் பகவான், அதோட பகவானோட 3 நிலைகள் நம்ம படிச்சிருக்கோம். பிரம்மன், பரமாத்மா, பகவான் படிச்சிருக்கோம். கொஞ்சம் பேர் பிரம்மன்ல நிப்பாங்க, கொஞ்சம் பேர் பரமாத்மா, அடுத்து பகவான். அப்ப அந்த ஓம், பிரம்மன், பரமாத்மா இது எதுக்குமே டிஃபரன்ஸே கிடையாது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு. அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஒரு ஒலி இருக்கு, அந்த ஒலி வந்து ஓம். இப்ப நம்ம கூட கதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பகவானோட நாபியில இருந்து என்ன வரும், பிரம்மா வருவார். ஃபர்ஸ்ட் உயிர்வாழி பிரம்மா. அவர் என்ன செய்வார், எதையுமே பார்க்காதோடனே அந்த நாபிலே மேல அந்த தாமரை தண்டுக்குள்ளே மேலையும் கீழையுமா போயிட்டு இருப்பாரு, என்ன தெரியலையே, எதுவும் தெரியலையேன்னு. அப்ப அவருக்கு தபன்னு ஒரு சவுண்டு கேட்கும். உடனே அவர் என்ன செய்ய ஆரம்பிப்பாருன்னா, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பார், தியானம் பண்ண ஆரம்பிப்பார். எப்படி சொல்லி ஆரம்பிப்பாரு, ஓம்னு ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ண ஆரம்பிப்பார். இப்ப கூட சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணும்போது இந்த சவுண்டு கேட்கறதா சொல்றாங்க.
அப்ப இன்னைக்கு வர பிரம்மா வந்து அந்த மந்திரத்தை வச்சு பகவான் என்ன செய்துகிட்டு தான் இருக்காரு, வழிச்சு பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஓம்ங்கிற மந்திரத்துக்கு என்ன இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. ஆனா பகவான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்து நான் தான், வேற யாரும் கிடையாது, நான் தான். ஆனா தியான மெடிடேஷன் அது இது போறவங்க இந்த ஓம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மந்திரம். ஆனா பக்தர்கள் நம்ம வந்து பகவானோட பக்தர்களா வரும்போது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து மகா மந்திரம். இது மந்திரம், இதுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது, பகவானோட ஒலிதான் இது. ஆனா இதை விட மேல போய் பக்தர்களுக்கு வந்து எந்த மெடிடேஷனும் எதுவும் தேவையில்லை. அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து மகா மந்திரம். அந்த மந்திரத்துக்குள்ள கூட இந்த இது என்ன செய்யும், இந்த ஓம் வந்து ஓம்காரம் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மகா மந்திரத்தை யார் ஒருத்தன் உச்சரிச்சுக்கிட்டே அவனோட உடலை விடுறானோ, அதாவது நம்ம இறக்குற தருவாயில இந்த மகா மந்திரத்தை உச்சரிச்சுட்டு உடலை விடுறவன். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உச்சரிக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னால நம்மளோட பயிற்சி எப்படி இருந்தது, பகவானை நம்ம எப்படி திருப்திப்படுத்தணும், பகவானோட சேவையை நம்ம எப்படி பண்ணணும், அந்த பயிற்சியின் தன்மையை பொறுத்து பிரபுபாத் என்ன சொல்றாங்கன்னா, எவன் ஒருவன் அந்த மகா மந்திரத்தை சொல்லி உடலை விடுறானோ அவனோட பயிற்சி அவனுங்கள வாழ்வில எப்படி இருந்தது, அதை பொறுத்து அவன் என்ன செய்வான், ஆன்மீக கிரகங்களுக்கு அவன் போவான். ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு எப்படி இருக்கும்னா, பகவானுக்கு மேல நல்ல நம்பிக்கை வந்து இருக்கும், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இடைவிடாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா 24 சதா நேரமும் பகவானை குறிச்சே என்ன செய்துட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு, அதாவது பக்தர்கள் முனிவர்கள் இவங்கள்ட்ட இருந்து பகவானை பத்தி கேட்டு பகவானோட நாமங்களை ஜெபிச்சு, இப்ப காலையிலே எல்லாருமே 4 மணி 4:30 மணிக்கே எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே மகா மந்திரத்தை ஜெபிக்கிறோம். அப்ப கண்டிப்பா நமக்கு தெரியும், முன்னால நம்ம இருந்ததுக்கும் இப்ப நமக்கும் நல்ல மாற்றம் இருக்கு. முன்னால ஏதாவது ஒரு அடிப்பட்டா ஃபர்ஸ்ட் அம்மான்னு சத்தம் போடுவோம். ஆனா இப்ப நமக்கு என்ன ஒரு இன்சிடென்ட் ஹாப்பியா நடந்தாலும் சோகமா நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படிதான் நமக்கு வருது. அது நமக்குள்ளாலே ஒரு மாற்று. ஏன்னா நம்ம சதா நேரமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மாலை கையில இல்லைன்னா கூட நம்ம வந்து உள்ளுக்குள்ளால நமக்கு எங்க போனாலும் சும்மா இருக்கும் போதும் நமக்கு அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு பிராக்டிஸ். அதனால பக்தர்கள் வந்து எந்த தியானமும் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க இந்த ஓம் வந்து எதுக்குள்ள இருக்கு, ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்குள்ளே இருக்கு. நம்ம படிச்சிருக்கோம், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜெபிக்கும் போது பகவான் வந்து நம்ம நாக்குல என்ன செய்வாரு, நடனம் ஆடுவாருன்னு படிச்சிருக்கோம். ஆனா நம்ம ஜெபிக்கிறது நம்ம காதுக்கும் கேட்கணும். அப்படி ஜெபிச்சு நம்ம சதா காலமும் பக்தர்கள் வந்து அவரே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க எங்க போவாங்கன்னா கோலோக வைகுண்டம் போவாங்க. அப்ப எல்லாரும் போற நேரத்துல பகவானோட மந்திரத்தை ஜெபிச்சுட்டாங்க அப்படின்னு கிடையாது. ஜெபிச்சாலும் அதுக்கு முன்னால உள்ள பயிற்சி நம்பிக்கை அதை பொறுத்து கொஞ்சம் பேர் என்ன போவாங்க, அங்க இருக்கக்கூடிய வைகுண்டம், வைகுண்டம்னா நிறைய கிரகங்களை தான் அது குறிக்குது, அங்க போவாங்க. அவங்க செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த கிரகங்களுக்கு போவாங்க. என்னோட பக்தர்கள் அவங்க வந்து சதா நேரமும் என்னை திருப்திப்படுத்துறதுலே உறுதியா இருக்கிறதுனால அவங்க வந்து எங்க வருவாங்க, என்ன சென்று அடையிறது உறுதி. அதுல அருவவாதிகள் என்ன செய்திருவாங்கன்னா பிரம்மஜோதியிலே நின்றுவாங்க. பகவானோட கால் கட்டை விரல்ல இருந்து வரக்கூடிய ஒளியிலேயே அவங்க இருந்துருவாங்க. அடுத்துதான் அவங்க பகவானுக்கு அடுத்து அவங்க ஏதாவது பண்ணிதான் பகவானை சென்றடையணும். ஆனா பக்தர்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. பல லட்சம் பல கோடி வருஷங்கள் ஒத்த காலில் நின்று தியானம் பண்ணணும், ஓம்னு சொல்லி சொல்லி தியானம் பண்ண அந்த எதுவுமே கிடையாது. அவங்க என்ன செய்தா போதும், பகவானுக்கு நாமம் அல்லது பக்தர்களோட இருந்து என்ன செய்யணும், பாகவதம் பகவத்கீதை கேட்கணும் அல்லது படிக்கணும் அல்லது பிரசாதம் சாப்பிடணும், பகவானுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே கோலோக வைகுண்டம் வந்து என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து பிராக்டிஸ், அதாவது கடைசி நேரத்துல நமக்கு பகவானோட அந்த மந்திரம் நமக்கு ஞாபகம் வரணும் அல்லது பகவான ஞாபகம் வரணும், திடீர்னு நம்ம ஞாபகப்படுத்த முடியாது. நம்மளோட டெய்லி செயல்கள் அப்படி இருந்தாதான் நம்மளோட இறுதி செகண்ட்லயும் நம்ம அவரை பற்றி என்ன செய்ய முடியும், நினைக்க முடியும். இன்னைக்கு ஒண்ணுமே நினைக்காம அன்னைக்கு நினைச்சா நம்மளால என்ன செய்ய முடியாது. அப்ப நம்ம அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். அது நமக்கே தெரியுது, நம்ம முன்னால எப்படி இருந்தோம், இப்ப நமக்கு பிராக்டிஸ் பண்ணி பண்ணி சாண்டிங் டெய்லி பண்ணி பண்ணி வரும்போது தூக்கத்திலையும் நமக்கு அது ஞாபகம் வருது. அப்படி நமக்கு எப்பவுமே அந்த ஞாபகம் தான் வருது. ஏதோ ஒரு சந்தோஷம் பார்த்தாலும் சரி, ஒரு துக்கம் பார்த்தாலும் சரி, ஒரு எங்க போனாலும், அதாவது முன்னால எல்லாம் நிறைய கடைகளை பார்த்திருப்போம், மீன் நான்வெஜ் கடைகளை எல்லாம். இப்ப எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது அதுகளை அந்த கோழிகளும் சரி ஆடுகளும் நம்மளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹரே கிருஷ்ணா தான் சொல்ல தோணுது. அதுகளுக்கு புரியுமா புரியாதா தெரியல,
அதுகளுக்கு ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வருவோம், அதுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கட்டும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இது நம்ம என்ன சொல்லணும்னா, குலசேகர ஆழ்வார் அவரோட முகுந்த மாலையிலேயே ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்கிறாரு. அதாவது கிருஷ்ணா துவதீய பத பங்கஜ பஞ்சராந்தேன்னு ஒரு ஸ்லோகம் அதுல ஆரம்பிக்குது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா என்னோட மனம் என்கிற ஒரு ராஜஸ் ஹம்சம், அதாவது ஒரு பெரிய மனத்தை அடக்கிறது பெரிய கஷ்டம். அது அர்ஜுனனே கேட்டிருக்காரு, மனம் காற்றை விட வேகமானது, அதை எப்படி அடக்கிறது? அது இங்க இவரு என்ன சொல்றாரு, குலசேகர ஆழ்வாரும் முந்தமாலையில் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா என்னோட மனம் ஒரு ராஜகம், இது ஹம்சம், அதை இப்போவே நான் என்ன செய்யறேன், உனக்கு தாமிர திருவடிகள்ல இருக்கும்படியா செய்யறேன். ஏன்னா உயிர் எனக்கு போற நேரத்துல, வயசாகியோ எப்படியோ உயிர் போற நேரத்துல எனக்கு என்ன இருக்கும், கபம் இருக்கும், இல்ல பித்தம் இருக்கும், அல்லது வாதம் இருக்கும். அந்த உபாதைகளால எனக்கு தொண்டை என்ன செய்யறோம், அடைபெற்றும். அப்போ ஒன்ன நினைக்கிறது எனக்கு நினைக்காம போயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதனால நான் இப்பவுமே சொல்லி வச்சிடுறேன் அதை அப்படின்னு அவர்களோட முந்த மாலையில அழகா சொல்லி இருக்கிறாரு. இப்படி நம்ம அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில சாண்டிங் பண்றோம், அடுத்து டெய்லி கீதா பிராக்டிஸ் வர கிளாஸுக்கு வர்றோம், அடுத்தது ஃபுல் டைம் நிறைய பேரை பாக்குறோம், எப்பவுமே ஜூம்ல சாண்டிங்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் அது ஈஸியான ஒரு வழி. எங்கேயும் போய் காட்டுக்கு போக வேண்டாம், அவங்க ஒத்த காலில் நிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், எந்த மெடிடேஷனும் எந்த யோகாவுமே அவங்களுக்கு தேவையில்லை. இந்த பக்தி யோகம் மட்டும் நம்ம பண்ணி, அப்ப இதுல என்ன தெரியுது, ஓம்னா என்ன, அந்த ஓம் எதுக்குள்ளால இருக்கு, நம்ம தனியா சொல்ல வேண்டாம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்குள்ளாலேயே பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் தான் அந்த அருவ ஒலி. நம்ம ஒலிதானே வருது, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒலியாதான் நமக்கு வருது. அப்ப அந்த அருவ ஒலி தெரியும், உருவம் இல்லாத அந்த ஒலி நான் தான். நீ பக்தன் உருவத்தையும் உருவமே அவனுக்கு தெரியும். அதனால அவன் இதையெல்லாம் சொல்ல வேண்டாம், மகா மந்திரத்தை மட்டும் எப்பவுமே ஜெபிச்சா கடைசி நமக்கு உயிர் பிரியற நேரத்திலையும் அந்த மந்திரம் ஞாபகம் வரும். நம்மள பகவான் என்ன செய்வாரு, கூட்டிட்டு போவாரு. இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்லி கொடுக்கிறாரு, ஈஸியான வழியை சொல்லி கொடுக்கிறார். நீ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மட்டும் சொல்லு, அது ஒரு மகா மந்திரம், அதுக்குள்ளால ஓம் என்கிற அந்த இது இருக்கு, நீ பயப்படாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா, ஹரே கிருஷ்ணா இதுல ஏதாவது டவுட் உண்டுன்னா வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம பாகவதத்தை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் முதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷ்ணு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பவதி பக்திர் பவதி நைஷ்டிகி மூகம் கரோதி பாஞ்சாலம் பங்கும் லங்கயதே கிருமித் கிருபாதமகம் வந்தே ஸ்ரீ குருதிரதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவ. இங்க என்ன படிக்கிறோம்னா, இதுவரை படிச்சதுல உள்ள கொஞ்சத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதாவது அத்தியாயம் 83, 83வது இது வருது சாப்டர். அதுல கிருஷ்ணரின் ராணியரை திரௌபதி சந்தித்தல். அதாவது கிருஷ்ணரோட 16,108 மனைவிகளையும் யாரு பாக்குறாங்க, திரௌபதி போய் சந்திக்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, குருஷேத்திரத்துல நேற்றுக்கு பிரபு சொல்லி தந்தாரு, குருஷேத்திரத்துல பகவான் எல்லாரையும் சந்திச்சு, அம்மா அப்பா அவரோட எல்லா கோபர்கள் எல்லாரையும் சந்திச்சாச்சு. கடைசியில அங்க உள்ள கோபியர்களையும் அவர் தனியா கூட்டிட்டு போய் அவர் என்ன செய்தாரு, அவங்களையும் சந்தோஷப்படுத்தி, அவங்களுக்கும் மனசு ஆத்மார்த்தமா அவர் என்ன செய்தாச்சு, அவங்களையும் சந்தோஷப்படுத்தியாச்சு. அடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா, இங்க பார்க்கும்போது யுதிஷ்டரும், அதாவது பாண்டவர்கள் அங்க வந்திருக்காங்க பகவானை பாக்குறதுக்கு. இந்த கூட்டத்துல யாரும் இருக்கிறாங்க, பாண்டவர்களும் வந்திருக்காங்க. அப்ப பாண்டவர்கள் வந்த உடனே மற்ற உறவினர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. முதல்ல பகவான் என்ன கேட்கிறாருன்னா, பாண்டவர்கள்ட்ட யுதிஷ்டர்ட்ட நலமான்னு கேட்கிறாரு. யாராவது வீட்டுக்கு வந்தா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதே போல பகவானும் இங்க தன்னை பார்க்க வந்தவங்ககிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. உடனே யுதிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பாத கமலங்களை பிடிச்சு வச்சிருக்கவங்களுக்கு என்னைக்குமே தீமைகள்னு ஒண்ணு கிடையாது, நீதான் எல்லாமே பிளான் பண்ணி அவங்க லைஃப்ல செய்து கொடுப்ப. பிறகு பக்தர்கள் எங்க இருந்து தீமையை சந்திக்கிறது, இப்போ ஒரு கஷ்டம் வந்தா கூட அது நம்ம என்ன பக்தர்கள் அதை பெருசா எடுக்கிறது இல்ல. நம்ம படிச்சிருக்கோம், அவங்க அது அசுபமும் சரி, சுபமும் சரி, மங்களங்களையும் சரி, அமங்கலங்களையும் சரி, ஏதோ பகவானோட ஒரு பிளான், இப்படி நடக்காட்டி நமக்கு இதை விட பெரிய கஷ்டம் வரும், அப்படிதான் நமக்கு நினைக்க தோணுது இப்ப எல்லாம். முன்னால அப்படி இல்லை, நமக்கு ஏதோ கஷ்டத்தை பகவான் தந்துட்டாரு அப்படி இப்படி நம்ம பேசுவோம். அதனால யுதிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்ய வேண்டாம், உன்னோட பாத கமலங்கள்ல இருக்கக்கூடிய யாரையுமே தீமைகள் என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால இங்க பண்றான். ஆனா கிருஷ்ணர் யுதிஷ்டர்ட்ட என்ன மரியாதை நிமித்தமா தான் கேட்கிறாரு, வந்தவங்களா அவரை விட மூத்தவர் வந்தவங்களை கேட்கிறார், நலமா இருக்கிறீங்கன்னு.
அடுத்தது இப்ப திரும்பவும் யுதிஷ்டர் சொல்லாரு, பகவான் கிருஷ்ணா முழுமையான கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய மகான்கள் பக்தர்கள் எல்லாம் பார்த்தேன்னா எப்பவும் உனக்க பாதங்கள் தாமரை பாதங்கள்லயே இருக்கிறாங்க, நினைச்சே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்படி அவங்க ரொம்ப சந்தோஷப்படும் போது அவங்க வாயில இருந்து என்ன செய்யும், அமுதம் போன்ற வார்த்தைகள் வரும். அப்படின்னா என்ன வார்த்தைகள்? பகவானோட லீலைகள், பகவானோட ஜபம், இதையெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. அத அந்த இதுல அவங்கள்ட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தொடர் பயணத்துல இப்ப நம்ம இருக்கிறோம், டெய்லி கீதா என்கிற ஒரு பயணத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற அந்த பயணத்துல இருந்து நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எதுல இருந்து விடுபடலாம்? பிறப்பு இறப்புல இருந்து நம்ம விடுபட்டுறலாம். அந்த மகான்கள் உன்னை பத்தி சொல்லி தாரது கேட்கறது இதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே நம்மளும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிறப்பு இறப்புங்கிற பயணம் நமக்கு தேவை இருக்காது. உன்னோட என்ன செய்திருவோம், இப்ப நம்ம படிச்சோம், உன்னோட கோலோக வைகுண்டத்துல ஏதாவது ஒரு இது உனக்கு எங்களுக்கு சேவை கிடைக்கும், நாங்க நித்திய சேவையில எடுப்போம். யாரு உன்னை மறக்கிறாங்களோ, ஒரு அறியாமை காரணம், இப்ப நிறைய பேர் இருக்காங்க ஆனா எல்லாரும் இதுல வரல, சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணல. அப்ப அந்த அறியாமையில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஜடப்பிறவி திரும்ப திரும்ப கிடைக்குது. அதனால உனது மகிமைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, உன்னை முற்றிலுமா நாங்க எல்லாருமே பாண்டவர்கள் கம்ப்ளீட்டா குந்தி மகாராணி எல்லாருமே கம்ப்ளீட்டா பகவானோட பாதங்கள்ல தான் இருக்காங்க. அப்ப எங்களை எப்படி கஷ்டம் வரும், எங்களுக்கு எப்படி தீமைகள் வரும், எங்களுக்கு நீ நடத்துறது எல்லாமே நன்மைகள் தான். நீ ஒரு அன்லிமிட்டெட், அதாவது நீ ஒரு பெரிய அறிவு களஞ்சியம், உனக்கு தெரியும் எனக்கு எங்களுக்கு என்ன வேணும்னு உள்ள அறிவு உனக்கு இருக்கு. நீ ஒரு சந்தோஷம், அதாவது பரமானந்த சாகரம், நீ உனக்கோட சந்தோஷம் ஒரு பெரிய பெரிய ஓஷனை விட பெருசு. ஆனா நாங்க அதையெல்லாம் விட்டுக்கிட்டு எங்களோட ஒரு ஜட இன்பத்தினால, அதாவது எங்கள்கிட்ட ஒரு மனக்கற்பனை இருக்கும் இதுதான், அந்த மனக்கற்பனையினால நாங்க என்ன செய்யறோம்னா ஜட வாழ்வில இந்த வாழ்க்கையில 3 தற்காலிக நிலைகளை நாங்க சந்திக்கிறோம். அதாவது நம்ம இப்ப நம்ம பகவானை மறந்து இருந்தானா நமக்கு 3 தற்காலிக நிலைகள் வருது. எதெல்லாம்னா விழிப்புன்னு இங்க எதை சொல்றாங்கன்னா, நம்ம புலன்கள் இப்ப முழிச்சிருக்கும் போது அதை பார்க்கணும், இதை கேட்கணும், அதை சாப்பிடணும் அப்படிங்கிற புலன்கள் என்ன செய்யுது, வேலை செய்யுது, நம்ம விழிச்சு, அது விழிப்பு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தூக்கம்னா என்னன்னா, நம்ம உடல் சோர்வா இருக்கும்போது நம்ம படுத்திருப்போம், அப்ப நிறைய எண்ணங்கள் வரும், அடுத்து கனவுகள் வரும், இதை தூக்கம்னு சொல்றாங்க. ஆழ்ந்த தூக்கம்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெளி உலக எல்லா உணர்வுகளையும் கனவுகளை எல்லாம் விட்டுட்டு மனம் புலன்கள் எல்லாமே ஓய்வுல இருக்கிறது, எதை பற்றியுமே யோசிக்காம ஒரு சமாதி நிலைக்கு வாரத ஆழ்ந்த உறக்கம்னு இங்க சொல்றாங்க. இது யாருக்கு வருது? பகவானை பற்றி மறந்து இருக்கிறவங்களுக்கு தான் இது வருது. ஆனா கிருஷ்ண உணர்வை பயில்றவங்களுக்கு, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. இப்ப அவங்க மரணம்னு சொன்னா கூட அவங்க பயப்படுறது கிடையாது. ஆனா என்ன நினைப்பாங்க, பகவானே உன்கிட்ட வந்துடணும், எனக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டாம், இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ இங்க திரும்ப திரும்ப அவதரிக்கிற, அதாவது 4.7ல திரும்ப திரும்ப சொல்றாங்க, எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதகன்னு ஒரு ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம். அதுல என்ன சொல்றாருன்னா, அது அவரை யாரும் கொண்டு வர்றதில்ல, அவர் அவரோட அகசக்தியான யோக மாயா மூலம் இண்டிபெண்டா அவர் இங்க அவதரிக்கிறாரு. எதுக்கு அவதரிக்கிறாரு? இந்த வேதங்கள் தர்மங்களை திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்யணும், நிலைநாட்டுறதுக்கு வேண்டி அவர் இங்க வர்றாரு. அதனால எப்பவுமே நீ யுதிஷ்டர் திரும்ப திரும்ப சொல்றாரு, எப்பவுமே எங்களுக்கு பயம் கிடையாது, உன்னை சரணடைங்கிறவங்களுக்கு தீமைகளே வராது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல திரௌபதி அம்மா என்ன செய்யறாங்கன்னா, கிருஷ்ணரோட ராணிகளை சந்திக்க போறாங்க. அவங்களுக்கு அந்த கதைகள் எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப சில கதைகள் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருப்போம், ஆனாலும் அவங்க வாயில இருந்து கேட்கும் போது நமக்கு இன்னொரு ஹாப்பி. சில ஏதாவது ஒரு பாட்டு கூட அப்படிதான் நம்ம தெரியும், ஆனாலும் அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்கும் போது, முன்னாலெல்லாம் என்ன செய்வோம்னா சில சீரியலை பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருப்பாங்க, ஆனாலும் திரும்ப அதை ரிவைண்ட் பண்ணி திரும்ப கேட்கறது பாக்குறது மொபைலை வச்சு அப்படியே டைம் நிறைய போகும். அப்ப அது எவ்வளவு ஹாப்பியா இருந்தா நம்ம அதை திரும்ப திரும்ப பார்ப்போம். அதே மாதிரி இங்க திரௌபதி அம்மா என்ன செய்யறாங்கன்னா, கிருஷ்ணரோட ஒய்ஃபை எல்லாம் போய் சந்திக்க போறாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு அவங்க எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் நிறைய ஒய்ஃப் இருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம். முக்கியமான ராணிகள் ருக்மதி நம்ம படிச்சோம், ருக்மணி, ஜாம்பவதி, பத்ரா, மித்ரவிந்தா, சத்யா, நிறைய படிச்சோம். ஃபர்ஸ்ட் யாரு பேசுறாங்கன்னா, பகவானோட முக்கிய ராணியான ருக்மணி சொல்றாங்க. அவங்க திரௌபதி கேட்ட உடனே ருக்மணி சொல்றாங்க, அதாவது நிறைய பேர் ஜராசந்தனை போன்ற அரசகுமாரர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நான் சிசுபாலனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. இது நம்ம படிச்சிருக்கோம். சிசுபாலன், அந்த 5 ராணிகளை மனத்தெல்லாம் நம்ம படிச்சோம். சிசுபாலனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்ப அதனால என்ன வச்சு ஒரு சுயபரம் வச்சு அதுல எல்லா அரசகுமாரர்களும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லா ஆயுதங்களோடையும் தான் வந்திருந்தாங்க.
ஆனா அந்த இடத்துல பகவான் வந்து என்ன செய்தாருன்னா, எனக்கு வந்து பகவான் மேலதான் எனக்கு ஒரு இது இருந்துட்டே இருந்தது, லவ். அதனால பகவான் என்ன செய்தாருன்னா, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளால ஒரு சிங்கம் வந்தா என்ன செய்யும்? ஆடுகள் எல்லாம் ஒதுங்கும். அந்த ஆட்டு ஒரு அழகான ஒரு அனாதை சொல்றாங்க. ஆட்டு மந்தைக்குள்ளால சிங்கம் புகுந்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போறது போல என்ன செய்துட்டாங்க, கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்திருந்த பேரரசர்கள் எல்லாமே பகவானோட என்னதான் பாத கமலங்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான். அவங்க எப்படிப்பட்ட பெரிய பேரரசரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாவீரனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பகவானோட காலடியில தான் அவங்க இருப்பாங்க. அவங்களோட அந்த மணி மகுடம் எப்பவுமே அரசமாருக்கு என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கும். அது வந்து எப்பவுமே பகவானோட பாதத்துல படும்படியா அவங்க வந்து விழுந்து வணங்க வேண்டியவர்கள் தான். அப்படிதான் என்ன கல்யாணம் பண்ணனாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எல்லா பிறவிகளையும் பகவானுக்கு சேவை பண்ணணும். இவ்வளவு பெரிய ருக்மணி தேவி என்ன ஆசைப்படுறாங்க? நான் அது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் பகவானை கல்யாணம் பண்ணது. எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் என்ன செய்துட்டே இருக்கணும்? பகவானை திருப்திப்படுத்திக்கிட்டு அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க? முடிக்கிறாங்க. அடுத்தது சத்யபாமா சொல்றாங்க. சத்யபாமாவோட அப்பா வந்து சத்ரஜித், நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து 2வது சத்யபாமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா என்ன பண்ணுனாருன்னா, ஒரு பொய்யான கதையை கொண்டு வந்தாரு. அதாவது அவரோட சகோதரன் என்ன இருக்கான பிரசேனன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட மரணத்துக்கு காரணம் கிருஷ்ணர் தான். அதனால அவங்க ஒரு பொய் கதையை சொல்றாரு. அதாவது சாமந்தக மணி படிச்சிருக்கோம் நம்ம. அத வந்து யார் எடுத்துட்டு போயிட்டா? கிருஷ்ணா தான் எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால நான் அவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பொய் கதை சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா சாமந்தக மணி யாருகிட்ட இருக்கும்? நமக்கு ஜாம்பவான்கிட்ட தான் இருக்கும். அதுவும் நம்ம படிச்சோம். அதை வச்சிருக்கிறது ஆக்சுவலா ஜாம்பவான். அப்ப இங்க அவரு தவறா ஒரு குற்றத்தை சாட்டி எப்படியாவது அவரை என்ன செய்யணும்? கிருஷ்ணாட்ட அவருக்கு இது பண்ணணும். கிருஷ்ணாவை இது சண்டைக்கு போகணும் அப்படின்னு என்ன சொல்றாரு? உடனே கிருஷ்ணா என்ன பண்ணினாருன்னா, ஜாம்பவான்ட சண்டை போட்டு அந்த சாமந்தக மணியை எடுத்துக்கொண்டு என்ன செய்துட்டாரு? எங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு, சத்ரஜித்திட்ட கொடுத்துட்டாரு. அப்ப சத்ரஜித்துக்கு வேற வழி இல்ல. அவர் சொன்னது பொய் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் நம்ம செய்யணும்னு அந்த சாமந்தக மணியும் திரும்ப கிருஷ்ணாட்ட கொடுத்து என்னையும் அவருக்கு ஒப்படைச்சாரு. இப்ப நான் என்ன இருக்கிறேன்னா, அவரோட மனைவியா அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சேவை வந்து எனக்கு எப்பவுமே தொடரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது 3வது ராணி ஜாம்பவதி வர்றாங்க. ஜாம்பவதி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எனக்கு தந்தையோட எங்க அப்பா பகவான் கிருஷ்ணர் வந்து எங்க அப்பாவோட சண்டை போட்டாரு. சண்டை போடும்போது 27 நாட்கள் அந்த யுத்தம் நடக்குது. அதாவது நடக்குது. ஆனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அதுக்கு முந்தின இதுல ராமச்சந்திர பிரபு, அதாவது ஸ்ரீராமருக்கு வந்து சீதா தேவிய காண போகும்போது ஹெல்ப் பண்ணது யாரு? ஜாம்பவான். அவங்களுக்கு அது வெற்றி தோல்வி வராதோன்னு அப்பதான் அவர் யோசிக்கிறார். ஐயோ, என்னோட எஜமான் இல்ல ராமச்சந்திர பிரபு, நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டேனே, இவ்வளவு நாள் நான் மறந்திருந்தனே, அவர் தான் கிருஷ்ணா, அந்த ராமச்சந்திரர் பிரபு தான் இப்ப கிருஷ்ணாவா வந்திருக்கிறாருன்னு உள்ளது அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட இந்த சாமந்தகம் அடியா உடனே கிருஷ்ணாட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு? உடனே கிருஷ்ணர் அதை வாங்கிக்கிட்டு ஜாம்பவதிய கல்யாணம் பண்ணிக்காரு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, அவர்கிட்ட என்ன செய்யறேன்? அவரோட வீட்டுல இருந்து அவரோட மனைவியாட்டும் அவருக்கு சேவகியாட்டும் நான் இருக்கிறேன். இது எனக்கு பிறவிதோறும் என்ன செய்யணும்? வரணும். எல்லாரோட ஆசையும் அதுதான். இங்க பிறவிதோறும் அவருக்கு வந்து நான் சேவை செய்ய ஒரு இது வரணும். அடுத்து காளிந்தி சொல்றாங்க. காளிந்தி வந்து யாருன்னா, சூரிய தேவரோட பிள்ளைதான் காளிந்தி மகள். அவங்க வந்து யமுனா நதிக்கரை, அந்த யமுனா வீட்டுல இருந்து என்ன செய்துட்டே இருக்காங்க? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது கிருஷ்ணாவை என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய தவங்கள், விரதங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேர், அர்ஜுனன் கூட அங்க வர்றாரு. அர்ஜுனனோட கிருஷ்ணர் வர்றாரு. வந்து அர்ஜுனன் வராங்க, கிருஷ்ணர் வராங்க. அங்க வந்து என்ன செய்தாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்க வந்து வேற எந்த இதுவும் இல்ல. விட்டு கல்யாணம் பண்ணிட்டு என்ன யமுனா கரையில இருந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து நான் என்ன செய்யறேன்? கிருஷ்ணாவோட அந்த வீடை சுத்தம் பண்றது, இப்படிப்பட்ட அவருக்கு திருப்தியா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் செய்துட்டு இருக்கேன். அடுத்தது மித்ராவிந்தா, நம்ம படிச்சிருக்கோம். மித்ராவிந்தா வந்து பகவானோட அத்தை பொண்ணுதான் மித்ராவிந்தா. அந்த மித்ராவிந்தா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாண டைம்ல அந்த சுயம்பரத்துல நிறைய அரசர்கள் இருந்தாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணரும் அங்க வந்தாரு. அவர் என்ன பண்ணினாருன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாய்கள் கூட்டமா இருக்கு, அதுல இருந்து ஒரு மானை வந்து சிங்கம் தூக்கிட்டு போகுது. அதாவது அரசகுமாரர்கள் எல்லாமே நாய்களாட்டும், அவங்க கூட்டத்துல இருந்து பகவான் வந்து சிங்கமா இருந்து இந்த மானை தூக்கிட்டு போனது போல கிருஷ்ணர் என்ன துவாரைக்கு எடுத்துட்டு போய் அங்க சண்டை போட்ட எனக்கு சகோதரர்கள்ட்ட எல்லாமே சண்டை போட்டு அவங்கள எல்லாம் தோற்கடிச்சிட்டு என்ன செய்துகிட்டாரு? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த ராணி சத்யா சொல்றாங்க.
அதாவது நம்ம படிச்சிருக்கோம் நாக்னஜித் அரசனோட மக. அதாவது எங்க அப்பா வந்து நான் வந்து அவர் கிருஷ்ணாவை நினைச்சே நான் என்ன இருந்துட்டு இருந்தேன், விரதங்கள் தவங்கள் எல்லாமே இருந்துட்டு இருந்தேன். இதெல்லாமே நம்ம படிச்ச கதை தான். ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு வரப்போற கணவரோட வீரத்தை என்ன செய்யணும், நான் என்னோட நாட்டுக்கு அறிவிக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நம்ம படிச்சோம் 7 எருதுகளை ஒரே கையில கட்டி அதை யாரு அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் மகளை கொடுப்பேன். அப்ப யாராலையும் பண்ண முடியல. அங்க யார் வருவாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அவர் வந்து 7ஆ தன்னை வியாபிச்சு ஒவ்வொன்றையும் ஸ்பீடா அடக்கிடுவாரு. உடனே நாக்னஜித் அவர் என்ன செய்வாருன்னா, தனக்கு மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப எனக்கு அதனால பகவானோட பாத கமலங்கள்ல சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது பத்ரா. பத்ராவும் வந்து யாருன்னா பகவானோட ஒரு அத்தை பொண்ணுதான். அதாவது குந்தி மகாராணியோட தங்கச்சி ஸ்ருத்தகீர்த்தி அவங்களோட ஒரு பொண்ணுதான் பத்ரா. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து என்னோட மாமாவோட மகன் தான், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன செய்வேன்னா எப்பவுமே அவரை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்ப இங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்க அப்பா உடனே என்ன செய்தாரு, என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் சீர் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து விட்டாங்க. நான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, என்னோட எத்தனை பிறவிகள் வந்தாலும் அவரோட பாதார விந்தங்களை மறக்காம நான் இருந்து என்ன செய்யணும், அவருக்கு சேவையா இருக்கணும். அடுத்தது யார் பேசுறாங்கன்னா, லக்ஷ்மணா பேசுறாங்க. லக்ஷ்மணா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, நாரதர் வந்து பகவானோட பெருமைகளை பேசுறத நான் கேட்டிருக்கேன். அப்ப அவர் எப்படி பேசினாருன்னா, லக்ஷ்மி வந்து ஸ்ரீதேவியான லக்ஷ்மி கூட கிருஷ்ணரின் கிருஷ்ணரோட அப்படி ரொம்ப கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி அவரோட பாத கமலங்கள்ல ரொம்ப ஈடுபாடு வச்சிருந்தாங்க. அப்படி அந்த ஆவல் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு நாரதர் வந்து லக்ஷ்மியை பத்தி பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டிருக்கேன். கேட்ட உடனே எனக்கும் அதை பத்தி ஆசை, அவரை பத்தி அது தெரிஞ்சு, ஒரு ஆளை பத்தி தெரியும் போதுதானே ஆசைகள் வரும். தெரிஞ்சு நானும் அந்த ரொம்ப விரதங்கள் இதெல்லாம் மேற்கொண்டேன். ஆனா என் தந்தைக்கு வந்து இந்த விருப்பம் தெரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு சுயம்பரத்தை கொண்டு வர்றாரு. அந்த சுயவரம் எப்படி இருந்ததுன்னா, திரௌபதிட்டு சொல்றாரு, உங்க அப்பா உனக்கு எப்படி சுயவரம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ, அதே அர்ஜுனனுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எங்க அப்பாவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன வித்தியாசம்னா, உங்க அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு மீனை மேல கெட்டி போட்டாரு. அது எல்லாரோட கண்ணுக்கும் தெரிஞ்சுது. அதுல அந்த கண்ணை பார்த்து என்ன செய்யணும், அம்பை எழுத சொன்னாங்க. அப்ப அதுல வந்து அர்ஜுனன் வந்து ஜெயிச்சுட்டாரு. ஆனா எங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா, ஒரு மீனை கீழே மூடி வச்சிருக்காங்க. மீனை ஒரு துணியால மூடி அதுக்கு பிம்பம், அதுக்கு இமேஜ் வந்து ஒரு தண்ணி தொட்டியில தெரியப்படி செய்து வச்சிருக்காரு. அதுதான் உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். உங்களுக்கு டைரக்டா அந்த கண்ணு தெரிஞ்சுது. இங்க மீனை மூடி வச்சுக்கிட்டு அந்த மீனோட பிம்பத்தை ஒரு தண்ணி தொட்டியில விழ வச்சு அந்த கண்ணுல என்ன செய்யணும், அம்பு எய்ய சொல்றாங்க. இந்த செய்தி வந்து எல்லா இடமும் பரவி நிறைய பேர் அங்க இருந்து சுயவர மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா யாருக்குமே அந்த வில்லை எடுக்க முடியல. நிறைய பேர் வில்லை எடுத்து நாணேற்றும் போது அந்த இது வந்து ஒடிஞ்சு அவங்க மேலேயே விழுது. இப்படி நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. அந்த இதுல நிறைய மகா வீரர்கள் நிறைய பேர், ஜராசந்தன், பீமசேனன், துரியோதனன், கர்ணன் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா யாருக்குமே அந்த மூடி வச்சிருந்த மீனோட பிம்பம் தண்ணியில தெரிஞ்சு அந்த கண்ணை என்ன செய்ய முடியல, குறி வச்சு தொலைக்கிறது முடியல. ஆனா அர்ஜுனனுக்கு கூட அத வந்து என்ன செய்ய முடியாம போயிட்டு, அர்ஜுனன் என்ன பண்ணனா, ஆனா இங்க என்ன அவனால அவனுக்கால முடியல. இதெல்லாம் பகவானோட பிளான். அதனால ஆனாலும் அவன் வந்து என்ன செய்தான்னா, அவன் எரித அம்பு வந்து மீனுக்கு மேல பட்டுது. அர்ஜுனனோட அம்பு வந்து மீனுக்கு மேல பட்டுது. மற்றவங்களுக்கு அதுவும் படல. அவங்களுக்கு அம்ப தூக்க முடியல, வில்ல தூக்க முடியல. ஆனா அர்ஜுனன் எய்த அம்பு வந்து அந்த மீனோட மேல பட்டுது, கண்ணுல படல. அப்ப அதுல கண்டிப்பா அர்ஜுனன் வந்து ஒரு வீரன் தான். மீனுக்கு மேலேயாவது பெட்டுதே, அதையும் அவ விட்டு கொடுக்கல திரௌபதிட்ட. அதனால தெரியும். அடுத்தது என்ன செய்றாங்கன்னா, அதனால எல்லாருமே தோத்து மண்டபத்தை விட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் வந்து ஒரு குழந்தை வந்து பொம்மையை கூட விளையாடுறது போல அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து மீனின் அந்த பிம்பத்தை ஒரு முறை மட்டுமே பார்த்துட்டு அதை விடும்போது அம்ப விடும்போது அது கரெக்டா என்ன செய்துட்டு அதோட கண்ணுல பெட்டுது. அப்ப மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப மத்தளங்கள் அது இதெல்லாம் வாசிச்சாங்க. அப்ப நான் வந்து என்ன செய்தேன், இவங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறதுனால அவங்கள பற்றி அடுத்து வர்ணிக்கிறாங்க. நான் கால்ல கொலுசு போட்டு என்னோட முடியெல்லாம் அலங்கரிச்சு நான் என்ன செய்தேன், நிறைய கல் கம்மல் அது இது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்
அவங்க போட்டிருந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் வர்ணிச்சு நிறைய மத்தளங்கள் அது இசைகள் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பண்ணி மெதுவா நான் என்ன செய்தேன், மண்டபத்துக்கு மெதுவா வந்தேன். வரும்போது நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாமே டான்ஸ் ஆடுனாங்க. இப்படி எல்லாமே நடந்திருந்து வந்த உடனே இங்க என்ன நடந்தது, கிருஷ்ணர் வந்து என்ன கிருஷ்ணரை வந்து நான் என்ன செய்துட்டேன், கணவரை அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அவர் தான் வின் பண்ணி இருக்கிறாரு. அவரும் உடனே என்ன செய்துட்டாரு, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா நிறைய அரசகுமாரர்கள் இங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்களோட ஆசைகள் நிறைவேறாதனால கோபம் அடைஞ்சு நிறைய குழப்பங்களை உண்டாக்குனாங்க. அவங்க அதெல்லாம் எனக்கு கணவர், அதாவது பகவான் வந்து அதையெல்லாம் கவலைப்படல. அவர் வந்து என்ன செய்தார்னா, நான் அவர் 4 கைகளோட நாராயணர் இதுல இருந்து அவரோட வில்லான அந்த சாரங்க தரிசு, அவரோட வில்லான அந்த சாரங்கத்தை, அவர் பகவானோட வில்லுக்கு பேரு சாரங்கம், அதை கையில எடுத்து அவர் என்ன செய்தாரு, அவரோட சாரதியான தாருகன்ற சொன்னாரு, நீ ஒரு கணமும் தாமதிக்காம நீ ஸ்பீடா ரதத்தை ஓட்டிட்டு போ, நீ எதுவுமே பார்க்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட இது இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த அரசகுமாரர்கள்ட்ட இருந்து என்ன ஈஸியா என்ன செய்தாரு, சிங்கம் வந்து மான தூக்கிட்டு போறது போல என்ன தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனாலும் நிறைய பேர் வழியில தடுத்தாங்க. அத வந்து என்ன சொல்றான்னா, சிங்கம் போற வழியில நாய் தடுக்கிறது போல நிறைய பேர் என்ன தடுத்தாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த பகவானோட சாரங்க தனிசுக்கு முன்னால நிக்க முடியல. அதெல்லாமே அந்த வில்லு அந்த அம்பு வந்து அவங்களோட கால்கள், அவங்களுக்கு உயிர்களை எல்லாமே பறிக்குது. அப்படி என்ன அவரு துவாரகாபுரிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அவரு துவாரகாபுரிக்குள்ள வந்த உடனேயே சூரியனை போல அவருக்கு இது இருந்தது, பிரகாசிச்சாரு. துவாரகாபுரி என்ன செய்தது, அவர் வர்றாருங்கிற உடனே ரொம்ப அழகா என்ன செய்திருந்தாங்க, இது பண்ணி வச்சிருந்தாங்க. என்னோட அப்பாவும் நல்ல இதா எனக்கு மேல நல்ல பாசம் இருந்ததுனால அவரு எனக்கு செய்ய வேண்டிய எல்லாமே என்ன செய்தாரு, எல்லா சீரையும் அவருக்கு செய்தாரு. அங்க மக்கள் எல்லாருமே அவரை ரொம்ப என்ன செய்தாங்க, மகிழ்ச்சியால, அங்க துவாரகால இருந்த மக்களும் சரி, இவங்க நாட்டு மக்களும் சரி, ரொம்ப அவரை என்ன செய்தாங்க, சந்தோஷத்தினால இது பண்ணனாங்க. இது வந்து அதனால எனக்கும் என்ன செய்தது, அவரோட இல்லத்துல பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி 5 முக்கியமான ராணிகளும் பேசி முடிச்சாங்க. முடிச்ச பிறகு மீதி இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து பேசுறாங்க. அடுத்து இருக்க நிறைய பேருக்கு இருக்கு. அதுல முக்கியமான ராணிகள் பேசி முடித்தது. இவங்க என்ன பேசுறாங்கன்னா, அதாவது பௌமாசுரனோட இது நம்ம படிச்சிருக்கோம். பௌமாசுரன் அசுரனை வந்து அவர் இது கொடுக்கிறது. அந்த பௌமாசுரன் வந்து எல்லா ராஜாக்களையும் வெற்றி பெற்று எங்களை எல்லா இளவரசிகளையும், அங்க இருந்த இளவரசிகள் அவ்வளவரையுமே கொண்டு வந்து சிறையில வச்சிருந்தாங்க. இந்த செய்தி வந்து பகவானுக்கு கிடைச்ச உடனே அவர் என்ன செய்தார்னா, பௌமாசுரனோட என்ன செய்தாரு, சண்டை போட்டு எங்களை எல்லாம் விடுவிச்சாரு. அந்த விடுவிச்சதுனால இப்ப திரும்ப எங்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அரசருக்கு கீழே போய் சிறையில வச்சாங்கன்னா திரும்ப எங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் எங்களையும் என்ன செய்துட்டாரு, மனைவியலாக்கிக்கிட்டாரு. ஆனா எங்களுக்கு இருந்த ஒரே தகுதி என்னன்னா, எங்களை கல்யாணம் பண்றதுக்கு அவர் சம்மதிச்சதுக்கு எங்கள்கிட்ட இருந்த ஒரே தகுதி என்னன்னா, நாங்க எப்பவுமே எல்லா நேரமுமே பகவானை பற்றியே பாத கமலங்களை பற்றியே எண்ணிட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு பிறப்பு சூழல்ல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு வழி. நம்ம இப்பதான் அந்த பகவத்கீதையிலையும் படிச்சோம். அப்ப அந்த பிறப்பு இறப்புல இருந்து விடுபடுறதுக்கு வேற எதுவும் இல்ல, அவரையே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாங்க எதுவுமே என்ன செய்யல, பகவான்ட எங்களுக்கு நாடு வேணும், ராஜ்யம் வேணும், பதவி வேணும், எதையுமே நாங்க அந்த லௌகீக ஆசைகள், பௌதீக ஆசைகள் எதுவுமே நாங்க கேட்கல. எந்த முக்தியையும் கூட கேட்கல. 5 விதமான முக்திகள் நம்ம படிச்சிருக்கோம். அந்த 5 விதமான முக்திகளையும் கூட கேட்கல. இல்ல பிரம்மதேவன் இருக்கக்கூடிய அந்த பதவியும் நாங்க கேட்கல. இங்க என்னெல்லாம் முக்தி சொல்றாங்கன்னா, சாலோக்கியம், சார்ஷ்டி, சாமிப்பிய, சாயுஜ்யம், நிறைய முக்திய பேசுறாங்க. அதாவது நமக்கு சாலோக்கியம்னா பகவானோட லோகம், சாலோகம்னா பகவானோட லோகத்துல வசிக்கிறது, சார்ஷ்டின்னா பகவானை போல இருக்கிற ஐஸ்வர்யம், சாமீப்பியன்னா அவரு பக்கத்துல இருக்கிறது, சாயுஜ்யன்னா பகவானோட சேர்றது, சாரூப்பியன்னா பகவானை போல உள்ள ரூபம், சாரூப்பியம் ரூபத்தை பெறது. இப்படிப்பட்ட எதையுமே நாங்க கேட்கல. அவரோட எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அவரோட கால் அடிகள், அந்த பாத தூசிகள்ல நாங்க எப்பவுமே இருக்கணும். அவர் வந்து சின்ன பிள்ளையா மாடு மேய்ச்சிட்டு வரும்போது கூட அவரோட பாத கமலங்கள்ல தூசிய அடைகிறதுக்கு நாங்க எல்லாருமே ஆசைப்படுவோம். அதனால அவர் வரக்கூடிய அந்த தெருவுல வந்து அவர் நடந்து வரும்போது தெருக்கள்ல ஒரு புல்லாட்டோ அல்லது ஒரு செடியாட்டோ நாங்க இருந்தாலே போதும், அவரோட காலடி எங்க மேல பெட்டா போதும், அதுதான் எங்களுக்கு ஆசை. இன்னும் ஒவ்வொரு பிறவியிலையும் நாங்க எல்லாரும் இதைதான் விரும்புறோமே தவிர வேற எதையுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிக்கிறாங்க. திரௌபதி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பகவானோட எல்லா இதுவும் அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா நிறைய அனாலஜி கொடுக்குறாங்க. அவங்க இவ்வளவு பெரிய பெரிய ராணிகள், பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய செல்வந்தர்கள், அவங்க இதெல்லாம் விட்டுக்கிட்டு
பகவானோட காலடிகள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, பகவானுக்கு சேவை பண்ணணும். அவர் நடக்கிற இடத்துல ஒரு புல்லா முளைக்கணும், இல்ல அவரோட பாதங்கள் படுற இடத்துல உள்ள தூசிய எங்களுக்கு போதும் அப்படின்னு எந்த முக்தியுமே எங்களுக்கு வேண்டாம். பகவானோட சேர்ந்து இருக்க வேண்டாம், அவரோட ரூபம் வேண்டாம், அவரோட செல்வம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்படி சொல்லும் போது நம்ம என்னன்னு செய்யணும்? நமக்கும் இங்க எதுவுமே இல்லை. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மைனஸ் லெவல்ல தான் இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. நம்ம சதா நேரமும் நம்மளோட மனசுக்குள்ள பகவானோட ஒரு இது இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்ம நமக்கு ஹரிகீர்த்தன் பிரபு எல்லாம் இந்த வாய்ப்பை செய்து கொடுத்ததுனால நம்ம அவங்க இத டெய்லி இதை கேட்கும் போது நமக்கும் இந்த ஒரு மணிக்கூர் நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் போகுது. வேற எந்த எண்ணமுமே வரல. இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது பகவானை பற்றிய ஒரு எண்ணமோ அதை யோசிக்கிறோம். நம்ம திரௌபதி எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இல்ல மற்ற ராணிகள் இந்த கதையை சொல்லும்போது இப்ப நம்ம சாதாரணமா பௌதீகமாட்டே ஒரு 80 வயசானாலும் 90 வயசானாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் உங்க கல்யாண கதையை சொல்லுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு வெக்கம் வரும். அவ்வளவுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நமக்கு நம்ம தாத்தா பாட்டிட்டு போய் சும்மா நோண்டிட்டு இருந்தாலும் அவங்க வெக்கமத்தை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யும், நமக்கும் தோணும். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சொல்றதை கேட்கும்போது இவங்க எவ்வளவு சந்தோஷமான பகவானை பற்றிய கதையை சொல்றாங்கன்னு நம்ம கேட்கும்போது நமக்கும் நல்ல ஒரு சந்தோஷம். அதனால நம்ம எப்பவுமே யாராவது பக்தர்களோட இருந்து நம்ம அவங்களோட லீலைகள், பகவானோட லீலைகள், அவதாரங்கள், அவர் எதுக்கு திரும்ப திரும்ப வர்றாரு நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு இதுன்னு கேட்டு அவங்க சொல்ற வழியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு வேற பெரிய கஷ்டங்கள், மெடிடேஷன், அது இது நம்ம சன்னியாசி ஆகணும் அந்த இதெல்லாம் ஒண்ணுமே அவசியம் கிடையாது. நம்ம ஃபேமிலியோட இருந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லும் போது எல்லாமே அதுல உள்ள அடங்கிரும். பகவான் எல்லாருமே அதுக்குள்ள பகவான், அதுலயே மந்திரமும் பகவானும் வேற வேற கிடையாது. அதனால நம்ம அதை செய்து சீக்கிரம் பகவானோட லோகத்தை அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், வழியை உண்டாக்குவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஃபாஸ்டா தான் சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான் அந்த ராணிகளோட கதைகள் எல்லாம். ஹரே கிருஷ்ணா. தரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது எந்த டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க பிரபு. மாதாஜி, இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது இது ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுனால என்ன பயன்? நல்ல இது ஒரு நல்ல எண்ணங்கள் வருது. நான் இப்போ நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது இங்க என்ன பார்த்தோம்னா ஒரு நாய் ரொம்ப கஷ்டப்பட்டு நோயோட இருக்குன்னா அந்த நாய் பத்தி நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்லணும் போல தோணுது. சொல்லி அந்த நாயோட எதையா பிறவி கொடுங்க அப்படி. நம்ம அதனால எந்த பயன் கிடைக்க போறது இல்லை. எப்படி நம்ம மனசுல தோன்றது அதை சொல்லணும் போல தோணுது. எப்போதும் சொல்லிட்டு வருவான். அந்த எந்த ஒரு கஷ்டமான ஒரு இதுகளை ஜீவராஜிகளை பார்த்தாலும் அதையும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா அப்போ கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வருது மனசுல. அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு நம்ம மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொன்னா ஓரளவு கிடைக்கும் அவருக்கு, அவங்களுக்கு அந்த இது ஜென்மத்திலிருந்து விடுதலை அதுக்காக நம்ம வேண்டுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. யாரை பார்த்தாலும் இங்க இப்போ அதுவும் நைட் தூங்கும் போதும் முழிப்பு தட்டிடுச்சுன்னா அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் மனசுல ஓடுது. இப்போ இந்த டெய்லி பண்றதுனால நம்ம டெய்லி காலையில எழுந்து பண்றதுனால இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து சர்வ சாதாரணமா வருது. வேற எங்க பார்த்தாலும் எங்க போயிட்டு இருக்கும்போது சும்மா இருக்க ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் மனசுக்குள்ளே ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் போடுது. அப்போ அது வந்து ஒரு பிராக்டிஸ் எனக்கு ஆயிடுது பிரமண்டாவே. இப்பவே நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால நமக்கு கண்டிப்பா என்ன செய்யும், நமக்கு அந்த நேரத்துல ஒரு வலி வந்தாலும் பகவானை தான் கூப்பிட தோணுது. ஏதாவது ஒரு டெத் வீட்டுக்கு போனா கூட இப்ப வேற எதுவும் தோணல. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிக்கிட்டுதான் நம்ம வர முன்னாலெல்லாம் போவோம். அதுல வருவோம். ஒரு ஏதோ ஒரு மனசு கஷ்டமா இருக்கும், ரொம்ப இருக்காங்கன்னா மனசு கஷ்டப்படுவோம். விட்ட தூரத்தாக்கள்லாம் போகும், தலைமைக்கு போயிட்டு சுற்றுவோம். அப்படி இல்லை, யாருமே தெரிஞ்சோ தெரியலையோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி அனுப்பி வைக்கணும்னு தான் தோணுது. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மரண வீட்டுக்கு போனேன். அந்த மரண மயானத்துக்கே போனேன். அங்க போகும்போது அந்த அரிசி போடும்போது எனக்கு அதை கும்பிட்டு அந்த கும்பிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் அவங்க ஆத்மா காந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அந்த ஞாபகம் வந்துருது. ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் ஞாபகம் கண்டிப்பா பண்ணா அதுக்கு நல்ல ஒரு பிராக்டிஸ் ஆகும். தரு மாதாஜி ரீகேப். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நம்மளுக்கு மல்லீஸ்வரி மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி. மல்லீஸ்வரி மாதாஜி அன்மியூட் பண்ண முடியலையா? மல்லீஸ்வரி மாதாஜி இருக்காங்க நினைக்கிறேன். ரெக்கார்டிங் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாமா? கிளாஸ் நல்லா இருக்கு மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு சந்தேகம் மாதாஜி. சொல்லுங்க பிரபு, தெரிஞ்சா இப்போ சொல்றேன், இல்ல நாளைக்கு. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா திரௌபதி சுயவரத்துல வந்து அர்ஜுனன் தான் வந்து மீனினுடைய கண்ணை அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு அடிக்கிறாரு அப்படின்னு தான் நான் இது வரையும் படிச்சிருக்கோம். பட் இன்னைக்கு நீங்க புதுசா வந்து கிருஷ்ணர் வந்து அடிச்சாருன்னு சொல்றீங்க, அது புரியல மாதாஜி. திரௌபதி வந்து அர்ஜுனன் திரௌபதி மேரேஜ்ல அது நடக்கும் பிரபு. இங்க வந்து நமக்கு லக்ஷ்மணாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் மேரேஜ். லக்ஷ்மணா அவங்களோட மேரேஜ்ல நடந்த கதையை தான் திரௌபதிக்கு சொல்றாங்க. உனக்கு மேரேஜ்ல அது நடந்தது, எனக்கு மேரேஜ்ல இப்படி நடந்ததுன்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அது வேற, அது ஹரே வந்து கிருஷ்ணா மாதாஜி. நடந்த கல்யாணம் பிரபு. திரௌபதி பேருடைய இன்னொரு பேரு தான் மாதாஜி லக்ஷ்மணா. இது கிருஷ்ணரோட மனைவி லக்ஷ்மணா. அப்படியா? இது கிருஷ்ணரோட ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். ஹரே கிருஷ்ணா. எனக்கு கொஞ்சம் சொல்ல தெரியும் மாதாஜி, ஏதோ தெரிஞ்சு வரைக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த யோக பயிற்சிக்கு நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரம புருஷனை பகவானை எண்ணி கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக அடைவான், கிரகங்களை அடைவான். பகவானை பற்றி கேட்டு மகா மந்திரம் மாலை கையில் இல்லை என்றால் கூட கிருஷ்ணர் கடைசி நேரத்தில் நாம் சொல்லி குலசேகர ஆழ்வார், என்னோட மனம் காற்றை விட வேகமானது, உபாதைகளில் உயிர் போகும் போது தொண்டை அடைக்கும் உருவம் ஒளி நான் தான். கிருஷ்ணனோட 100 பாகவதம். கிருஷ்ணனோட 16,000 மனைவிகள் கோபியர்களையும் சந்தோஷமாக பாண்டவர்கள் யுதிஷ்டர்கள் கிட்ட நீங்க நலமாக இருக்கிறோம், உன்னுடைய பாத கமலங்களை யாரையும் தீமையும் வராது. தாமரை பாதங்களில் பகவானுடைய கீதைகள், யார் உன்னை மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் தீமை வரும். நம் உடல் சோர்வாக இருக்கும் போது பகவானை மறக்க இயலாது. ருக்மணி சொல்றாங்க, நான் சிவமானி, நான் நினைச்சு பகவானை சத்யபாமா ஜாம்பவன் கிட்ட இருக்கும் ஜாக தந்திரமணி, கிருஷ்ணர் கிட்ட இருக்கும் ஜாம்பதி ராணி. கிருஷ்ணா வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உத்திரதை பகவானோட அத்தை பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாரதர் வந்து லக்ஷ்மி மகளிர் சொல்றார். நாரதர் வந்து லக்ஷ்மி என்று சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் அம்பை விடுகிறார். அதுதான் மாதாஜி, சரியா சொல்ல தெரியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொன்ன நல்லாதான் சொன்னீங்க. பயம் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது, பயம். நல்லாதான் சொன்னீங்க. நீங்க நம்ம கிளாஸ் நடத்துறதுல நீங்க நல்லா சொன்னீங்க, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. சும்மா சொல்றீங்க, நான் எல்லாமே பிராக்டிஸ் தான். நம்ம ஒரே அடியா ஃபர்ஸ்ட்லயே வர முடியாது. இதுதான் முதல் தடவை சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மல்லேஸ்வரி மாதாஜி. தேங்க்யூ ஸ்ரீகலா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம வாஞ்சா கல்பியா சொல்லிடலாமா மாதாஜி? ஓகே மாதாஜி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவச்ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்தகோடி கிருஷ்ணா பந்தி கி ஜெய். ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். பிரபுபாதி கி ஜெய். பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும்